வச்சுக்கின்னு பண ஆசையோடு கூட இருக்கவும் கூடாது. இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கு ரெண்டுக்கு ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பணம் வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்ல, பண ஆசையோடு கூட இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறார். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பணம் வச்சிருக்கக்கூடாதுன்னு சொன்னால் தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாக்குவேன்னு சொல்லவே மாட்டார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? பணம் வச்சிருக்கிறதுக்கு ஐஸ்வர்யத்துக்கு எதிராக இருப்பார்னா, ஆபிரகாமை கர்த்தர் ஐஸ்வர்யவானாய் வச்சார், ஈசாக்கை கர்த்தர் ஐஸ்வர்யவானாய் வைத்தார், தாவீதை கர்த்தர் ஐஸ்வர்யவானாய் வைத்தார். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ ஐஸ்வர்யம் வச்சிருக்கிறது தப்பு இல்லை, ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வச்சுக்கிறது தான் தப்பு. எது பாவம்? ஐஸ்வர்யம் வச்சுக்கிறது பாவம் கிடையாது, ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறான் பாரு, அதுதான் பாவமாக மாறுது, அதுதான் வந்து வேறாக மாறுது, அதுதான் தீமையாக என்ன பண்ணுது மாறுது. இப்போ இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசத்தை சொல்கிறேன். ஐஸ்வர்யம் வச்சுன்னு இருக்கிறது, ஐஸ்வர்யத்தின் மேலே ஆசை வச்சுக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், ஒரு வசனம் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நினைக்கிறேன், யாராவது எடுத்து படிங்க. 17 1:17 1:19 படிங்க. நீதிமொழிகள். பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியே இதுவே, இது தன்னை உடையவருக்கு உயிரை வாங்கும். பொருளாசை சொல்லுங்க. பொருளாசை, மன ஆசை. யாருக்கு பொருளாசை பண ஆசை இருந்துச்சுங்க? இயேசுவை காட்டி கொடுத்தானே, அவனுக்கு என்ன பண்ண? யூதாசு 30 வெள்ளி காசுக்காக பணத்தின் மேலே ஆசை வச்சு என்ன பண்ணான்? காட்டி கொடுத்துட்டு ஆசை போய் நாண்டு கொண்டு என்ன பண்ணான்? போய் செத்தான். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா யாருங்க? பேதுரு ஒரு இடத்துல சொல்கிறான், என்ன இவ்வளோ தான் வித்தியா? ஆமாம், இவ்வளோ தான் விற்றேன், பொய். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? அவன் வந்து செத்து போட்டான். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போது பாருங்கள், இந்த உலகத்தில் பணம் வேண்டும், பணம் வைத்திருக்க வேண்டும், ஆனால் பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கணும். பணம் வந்து அது ஒரு நியூட்ரல், அது நஞ்சாய் மாறக்கூடாது. அது சொல்லுங்கள், நஞ்சாய் என்ன பண்ணக்கூடாது? எப்படி நஞ்சாய் மாறுது அப்படின்னா, பணத்தை வச்சுட்டு பணம் தான் எனக்கு எதிர்காலம், இதுதான் எனக்கு தெய்வம்பா, இது இல்லைன்னா என் உயிரே போயிடும், இது இல்லைன்னா என்ன பண்ணுங்க? உயிரே போயிடும், இதை வச்சுருந்தா தான் என் எதிர்காலம், இதுதான் எனக்கு எல்லாம், இது 10 செய்யும். உயிரை கொடுக்குமா? சுகத்தை கொடுக்குமா? கொடுக்காது. இதுதான் எல்லாம் செய்யும். பணத்தின் மேலே நம்பிக்கை, இதுதான் பண ஆசை. சொல்லுங்கள், இதுதான் என்னதுங்க? பண ஆசை. அப்போ பண ஆசை இல்லாமல் இருக்கணும் என்னென்னா, பணம் எவ்வளோனா வச்சுருக்கலாம், பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, பணத்தை தர தெய்வத்தின் மேலே நம்பிக்கை வைக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? எப்போ தேவன் பணத்தை தருகிற தேவன் பேர் மேலே நம்பிக்கை வைக்கிறானோ அவனுக்கு ஏராளமாக கொடுப்பாரு. கொடுத்தா இவன்கிட்ட என்ன கொடுத்தா என்ன பண்ணுவார்? சரியாக நடக்கும். இவனுக்கு வந்து எதை கொடுத்தாலும் இவன் என்ன பண்ணுவான்? சரியாக யூஸ் பண்ணுவான். இதை கொண்டு என்ன பண்ண மாட்டான்? தான் உயிரை போக்கி கொள்ளவே மாட்டான். சில நேரத்தில் பணம் வந்துக்குது பாடுறா, ஆடுறான் பாடுறா ஆட்டம், அவன் என்ன ஆட்டமாடா அண்ணன் நீ. ஏன்னா பணம் வந்தால் சில பேருக்கு தங்காதன்னு சொல்லுவாங்க, வீடு கூட தங்க மாட்டான், எப்போ பார்த்தாலும் என்ன பண்ண எதனா வாங்கிறதுக்கு ஓடினே இருப்பான். எத்தனை பேருக்கு விளக்குதுங்க? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹல்லேலூயா! வீட்டில் கூட என்ன பண்ண மாட்டான்? தங்கவே மாட்டான். வச்சு என்ன இது வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா எனக்கு. கண்ணில் பார்க்குறதெல்லாம் வாங்குவான், கண்ணில் பார்க்குறதெல்லாம் வாங்குவான். அவனுக்கு புரியாது. ஏன்? அதான் அவனுக்கு நான் சொல்கிறேன் பாரு, கவனிங்க. பணத்தை எவ்வளோ வேணா வச்சுக்கோ, ஆனால் பண ஆசையாக இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், பண ஆசையாக, பணத்தின் மேலே நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. பணத்தை தருகிற தேவன் பேர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அதனால தான் 10ஆம் வசனம் சொல்கிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாகுதுன்னு சொல்லிட்டாரு. 17 சொல்கிறார், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பு சிந்தை உள்ளவர்களாக இராமல், இருமாப்பா சிந்தை இருக்கக்கூடாது, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். சொல்லுங்கள் 17, இருமாப்பு சிந்தையும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே. அது வந்து என்னதுங்க? யார் வந்து ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்களோ அது வந்து வந்துடும், ஓடிடும், நிலையற்றதாக ஆகிடும். அப்போது தேவன் மேலே நம்பிக்கை வைக்கும் போது நிலையான ஐஸ்வர்யத்தை தருவார். எத்தனை பேருக்கு விளங்குறதுக்கு சொல்லுங்கள்? ஹல்லேலூயா! விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா!
சில பேருக்கு வந்துட்டு ஓடிடும். ஏன்? ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை நிலையற்ற ஐஸ்வர்யம் ஆகிடும். நிலையான ஐஸ்வர்யத்தையும் அப்படி தானே தரார் வேத நீதி புத்தகத்தில் அப்படி தான் சொல்லுது. நிலையான ஐஸ்வர்யத்தையும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 4ஆவத்தில் சொல்கிறார், தேவன் என்ன பண்ணுறாராம்? ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் என்ன பண்ணுறாரு? தருகிறவராக இருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கையும் நிலையான இருமாப்பு சிந்தை இல்லாமல் வைக்காம நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்குற ஜீவன் உள்ள பேர் தேவன் மேலே என்ன பண்ணுங்க? நம்பிக்கை வைக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் நம்பிக்கை வைக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் சொல்லுங்கள். ஐஸ்வர்யத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன் பேர் மேலே நம்பிக்கை. ஆமேன். இப்போது ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை இருக்குதா, தேவன் பேர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுனா இதுதான் ஒரு கோடு. என்ன கோடு? 18 தான் கோடு. நன்மை செய்கிறவனா இருக்கிறானா, நற்கிரியை செய்கிறவனா இருக்கிறானா, தாராளமாய் கொடுக்கிறவனா இருக்கிறானா, உதாரண குணமுள்ளவனா இருக்கிறானா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவனுக்கு ஐஸ்வர்யத்தின் மேலே மயக்கம் இல்லை, ஐஸ்வர்யத்தின் மேலே என்னதுங்க? ஐஸ்வர்யத்தின் மேலே ஆசை இல்லை, ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லலாம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவன் எதன் பேர் மேலே நம்பிக்கை வைக்கிறான்? தேவன் பேர் மேலே நம்பிக்கை வைக்கிறான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாராளமாக உன்னால் கொடுக்க முடியுதா? உதாரணமாக கொடுக்க முடியுதா? இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நற்கிரியை செய்கிறவனா இருக்கிறியா? ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் என்ன சொல்கிறாரு? எப்பா எவ்வளோ வந்தாலும் இது உனக்கு ஜீவன் ஆகாது. எது ஜீவனு? நான் தான் உனக்கு ஜீவன். அதனால் நீ உதாரணமாய் கொடுக்கிறவனா இரு. உதாரண குணம் உள்ள புருஷனாரு. சில பேர் சிச்சே கெட்டு போயிடுவான். கடைசி வரைக்கும் கரிமி அப்படியே ஐயோ போச்சுண்ணா போச்சு அப்படியே வச்சு கடைசியாக பார்த்தா வாழ்கிறதுக்கு ஜீவனம் பண்ணுறதுக்கு கூட ஒன்றும் இருக்காது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறதுங்க? நான் சொல்கிறேன், இந்த நிலைமை ஒரு மனுஷனுக்கு வரவே கூடாது. ஏன்? பணம் தெய்வம் அல்ல, அது பொருள். சொல்லுங்கள், அது என்னதுங்க? பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். இட்ஸ் ஹெல்ப்பர் தான், இட்ஸ் நாட் காட். அது வர்ஷிப் பண்ணக்கூடாது. அதுதான் என் நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது. அது இருந்தால் தான் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லக்கூடாது. தேவன் தான் எல்லாத்தையும் செய்வார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதனால தான் சொத்துலாம் வந்துச்சு பாருங்க. எடுத்து என்ன பண்ணோம்? விற்று என்ன பண்ணோம்? கடவுளுக்கு கொடுத்தோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்? சொத்து பெருசு இல்லை, சொத்தை தருகிற தேவன் பெருசுன்னு சொல்லி ஒரு நாள் காமிச்சோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தேவன் என்ன பண்ணார்? நீயே அப்படி காட்ட சொல்ல நான் எவ்வளோ உனக்கு காட்டுவேன்னு காட்டுவார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ ஒரு மனுஷனுக்கு ஏன் கர்த்தர் பரிசுத்தவான்களை குறைவில் கொடுங்க, உதாரணமாய் கொடுங்க, நற்கிரியை கொடுங்க, உதாரணக்குள்ள புருஷலாக இருங்க ஏன் சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தோடு வாழணும், ஆசீர்வாதத்தோடு வாழணும்னா தேவனுக்கு கொடுக்கறதுக்கு இருதயம் கடினப்படும் பொழுது ஒரு மனுஷனால் அவன் பண ஆசை உள்ளவன் என்பதை காட்டுறான், ரிவீல் பண்ணுறான். ஆனால் அதே நேரத்தில் உதார்த்தமாய் கொடுக்குறவன் என்ன காட்டுறான்னா, எனக்கு பண ஆசை இல்லை. சொல்லுங்கள், எனக்கு என்ன இல்லைங்க? பண ஆசை இல்லை. இருந்தால் வரும். அப்படி பாருங்கள், பிள்ளைங்க கிட்ட தப்பானதை யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. விஷத்தை கொடுப்பாங்களா? கொடுத்தா தப்பாக யூஸ் பண்ணிட்டோம். அதே போல் தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? பணம் உனக்கு விஷமாக மாறிடுச்சுன்னா பணத்தை கொடுக்க மாட்டார். பணம் உனக்கு ஒரு டூலாக இருக்குதா, ஒரு உபயோகமான பொருளாக இருக்குதா, உனக்கு உன் தேவைக்கு வாங்கிக்கோ, பொருளை வச்சுக்கோ, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கோ, ஏழைக்கு கொடுக்குறதுன்னு கொஞ்சம் வச்சுக்கோ, எளியவருக்கு கொடுக்குறது கொஞ்சம் வச்சுக்கோ, நீ நல்லா இருந்துக்கோ. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படி இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிறைய அள்ளி கொடுப்பார். எப்போ? எனக்கு இது இது யாருக்கும் கொடுத்த இதுதான் எனக்கு, இது இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது, இது எனக்கு தேவை இல்லையா, கடைசி காலத்துக்கு எனக்கு வேணுமே. அப்படி பண்ண அது விஷமாக மாறும், ஆசையாக மாறும். ஆசையாக மாற பாவமாக மாறும். அப்புறம் உனக்கே செலவு பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணது இருக்காத போயிடும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறேன்? அதனால தான் நான் சொல்கிறேன், பணம் ஒரு நியூட்ரல்.
அதை குறித்து நம்மளை அப்ரோச் எப்படிக்குது? அது தெய்வமாக பார்க்குறியா இல்லை கர்த்தரை தெய்வமாக பார்க்குறியா? கர்த்தரை தெய்வமாக பார்க்குறவன் பணத்தை எவ்வளோ வேணால் தேவனுக்குன்னு செலவு பண்ணுவான். கடவுளுக்காக கொடுக்க முடியல அப்படின்னா அவனுக்கு எதன் மேலே நம்பிக்கை இருக்குதுங்க? பணத்தின் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால தான் இந்த இடத்துல வேதத்தில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பாக இருக்கிறாங்களாம். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் சொல்லுங்கள், நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் பேர் மேலே என்ன பண்ணுங்க? நம்பிக்கை வைக்கவும். சொல்லுங்கள், நம்பிக்கை வைக்கவும். நன்மை செய்யவும், நற்கிரியில் ஐஸ்வர்யவான்களும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களாகவும் இருக்கவும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த கீழ்கண்ட வசனத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியது என்னவென்றால், நாம் கொடுக்கக்கூடிய அந்த இருதயம் இருப்போம் என்றால் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற அந்த இருதயத்தையும் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. பணம் நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், லைஃப் லாங் நம்ம லைஃப் லாங் இது டீச்சிங் இருக்கணும். லைஃப் லாங் இந்த அப்ரோச் இருக்கணும். என்ன அப்படின்னா, எவ்வளோ பணம் வந்தாலும் பணத்துக்கு நான் அடிமையாக மாட்டேன். சொல்லுங்கள், பணத்துக்கு அடிமையாக மாட்டேன். எவ்வளோ பணம் வந்தாலும் கர்த்தரை விட்டு நான் ஓட மாட்டேன். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தரை விட்டு எவ்வளோ பணம் இருந்தாலும் பணம் எனக்கு என்ன பண்ணாதுங்க? நம்பிக்கையும். பணம் எனக்கு என்ன பண்ணாது? எதிர்காலத்தையும். பணம் எனக்கு என்ன பண்ணுது? எனக்கு என்ன பண்ணது? கொண்டு வராது. கர்த்தர் தான் எனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வருகிறவர். எப்போ இந்த அப்ரோச்சில் இருக்கிறீங்களோ தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் நிறைவாக்குவார். கடைசி வரைக்கும் உனக்கு ஒரு நன்மை என்ன பண்ணாது? குறைப்படவே படாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் பணத்தை தேவன் கையில் கொடுக்குறது எதுக்குன்னா அதை உபயோகப்படுத்தணும். அது மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது. உபயோகப்படுத்தும் போது அது உனக்காக உபயோகப்படுத்து, ஏழைக்காக உபயோகப்படுத்து, இல்லாதவங்களுக்காக உபயோகப்படுத்து, இரக்கம் செய்கிறதுக்கு உபயோகப்படுத்து. பரிசுத்தவானுடைய குறைவை நீ நிறைவாக்கு. தேவனுடைய வச்சிருக்கிறார். அப்போது அப்படி செய்யும்போது நிச்சயமாக சொல்கிறேன், அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் நிறைவாக்குவார். ஒரு நாளும் பணம் உனக்கு என்ன பண்ணாது? விக்கினத்தை என்ன பண்ணாது? கொடுக்காது. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அப்பா ஸ்தோத்திரம். மெய்யாகவே ஆண்டவரே, எங்களுக்கு பண ஆசை இல்லை. பணத்தை தருகிற உண்மையிலே தான் ஆசை, உண்மையில தான் நம்பிக்கையாக இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நாளும் அந்த இருமாப்பான சிந்தை வரக்கூடாது ஆண்டவரே. பணத்தின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை வைக்கக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயத்தை, அப்படிப்பட்ட உள்ளத்தை எங்களுக்கு நீங்கள் தந்து எப்போதும் உம்மை நம்பவும், உமக்காக வாழவும், உம்மை சேவிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளாக கர்த்தாவே அப்பா, மணியை குறித்து ரைட் அப்ரோச், ரைட் திங்கிங் இருக்கத்தக்கதாக, ஒரு நாளும் ஆண்டவரே பணத்துக்கு அடிமையாகாதாக, பண ஆசை உள்ளவர்களாக இல்லாதபடி ஆண்டவரே அப்பா, அந்த பாவத்துக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மாட்டிக்கொள்ளாதபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உதாரண குணம் உள்ளவர்களாகும், தாராளமாக இருக்கணும், உற்சாகமாக கொடுக்குறவர்களாகும் ஆண்டவரே, ஏழைக்கும் ஆண்டவரே எளியவருக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் இருதயத்தை நீர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உண்மையில நம்பிக்கை வைக்க அந்த கிருபையை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இப்பேற்பட்ட சத்தியத்தில் நீங்கள் நடத்துங்க ஆண்டவர். வருங்காலத்தில் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை எல்லாம் தருவதற்கு நீர் சித்தமுள்ளவராக இருக்கிறீர் என்பதை இதன் மூலமாக நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உமக்கே கனம் துதி மகிமை யாவும் செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.